ஒரு வாழைக்காய் எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதோட தோல் சீவி முதல்ல எடுத்துக்கலாம். இதே போல் முதல்ல அந்த காம்பை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா பக்கமும் தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காவை இதே போல் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். வாழைக்காவை கட் பண்ண முன்னே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கருப்பாகாமல் இருக்கும். இப்போ இதை தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் உப்பு, இதை நல்லா கலந்து விட்டு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சு எண்ணெய் இதே போல் ஊற்றி நல்லா பரப்பி விட்டு ஊறின இந்த வாழைக்காவை இதே போல் வச்சு விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் பொதுவாகவே சீக்கிரமாகவே வெந்துடும். 3 நிமிஷத்துலேயே ஒரு சைடு வெந்துடும். மிதமான தீயில வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான வாழைக்காய் வறுவல் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சன்னமாக கட் பண்ணி இதே போல் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். உள்ளே பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. வெளியில் வந்து மொறுமொறுன்னும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.